சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒரு நாள் இந்த மிளகாய் அடிச்சதுக்கே இப்படி கை கால்லாம் எரியுதே. இந்த கிழவி எப்படிதான் இத்தனை நாள் பண்றாளோ தெரியலையே. கிழவி வேலையா குடுக்கற எனக்கு பாத்துரலாம். நாளையில இருந்து எனக்கு எப்படி வேலை குடுக்கறேன்னு நானும் பாக்குறேன். ஏறாதா பூர்ணிமா இந்த உரல்ல இன்னைக்கு நம்ம அந்தேடி இடிச்சுக்கிட்டு இருக்கா மிளகாய. அவகிட்ட யாராவது சொன்னாங்களா தேங்காய் எண்ணெய் தடவுனா தோல் எரிச்சல் குறையும்னு? தெரியலங்க. செவந்தி இருந்திருந்தா சொல்லியிருந்திருக்கோம். பாட்டியும் ஐஸ்வர்யாவும் கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, பூர்ணிமா விஷயத்த விடுங்க. அவ என்னமோ பண்ணிட்டு போறா. அப்படி இப்படின்னு பேசி செவந்தி 4 இடத்துல ஆர்டர் பிடிச்சிட்டா எல்லாருக்கும் நல்லது இல்லைங்க. ஆமாரதா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு. சமையல் வேலை செஞ்சு ஒவ்வொரு இடமா போய் சம்பாதிக்கிறத விட இது கொஞ்சம் நல்லபடியா ஓட ஆரம்பிச்சதுன்னா நமக்கெல்லாம் கொஞ்சம் காசு கிடைக்கும்ல. ஆமாங்க, செவந்தியும் அண்ணாமலை மாமாவும் கடைக்கடையா பேசி ஆர்டர் பிடிச்சிட்டு தான் வராங்க. நிறைய ஆர்டர் இப்பதான் திரும்ப வர ஆரம்பிச்சிருக்கு. ராதா, சாப்பிடுற பொருளை நல்ல தரமா பண்ணி கொடுத்தா இந்த ஊருன்னு இல்ல எந்த ஊருக்கு போனாலும் பொழைச்சுக்கலாம்ல. எனக்கு என்னவோ இது நல்லபடியா நடக்கும்னு தான் தோணுது. ஹலோ, ஏங்க கிருஷ்ணனா பேசுறீங்க? ஆமா சார், சொல்லுங்க. நீங்க இந்த ஓமலூர் பக்கத்துல ஆரா ஸ்டோர் இருக்குல்ல, அங்க இருந்து பேசுறேன். இந்த அப்பத்தா கைமனா ஊறுகாய் போட்டீங்களே, ஞாபகம் இருக்குங்களா? ஆமாண்ணே, சொல்லுங்கண்ணே. சரக்கு கொண்டு வந்து போடுறேன்னு சொன்னீங்களே, பகல்ல வேண்டாம் விடிய காலையிலே வந்துடுறீங்களா? விடிய காத்தாலையா? எத்தனை மணிக்குண்ணே? ஒரு 4 மணி வாக்குல வந்துருங்க. வந்துட முடியும்ல? என்கிட்ட ஒரு கல்யாண ஆர்டர் கேட்டிருக்காங்க. அந்த ஊருக்காக தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கான். மொத்தமா கிடைச்சதுன்னா காலையில பந்திக்கே போட்டலாம்னு சொல்லிட்டாங்க. போட்டலாம். 4 மணிக்கு சரிங்கண்ணா, போட்டலாம். ஏன்பா டிலே கிலே பண்ணிடாதீங்கப்பா. வாக்கு கொடுத்துட்டு மீறிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு கெட்ட பேர் ஆயிரும்பா. பாத்துக்கங்க. ஐயோ, அதெல்லாம் ஆகாதுண்ணே, நான் பாத்துக்கிறேன். காலையிலேயே உங்களுக்கு சரக்கு கொண்டு வந்து போட்டுறேன். 4 மணிக்கு நீங்க சொன்ன மாதிரி சரக்கு ஓமலூருக்கு வந்துடும். ஆர்ஆர் ஸ்டோர் தானே? ஆமாப்பா. சரிண்ணே, நான் கொண்டு வந்துடுறேன். சரிப்பா, கொண்டு வந்துருங்க. என்னங்க காலையில 4 மணிக்கு? அந்த ஏரியா ஃபுல்லா நம்மளோட ஊருக்காக தான் நல்ல சேல்ஸ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நாளைக்கு கொஞ்சம் சரக்கு ஜாஸ்தியா கொடுக்க சொன்னாரு. அதுவும் நம்மள நாளைக்கு காலங்காத்தால கேக்குறாரு. ஏதோ பெரிய கல்யாணம் ஆடுறாராதா? அதெல்லாம் சரிங்க. அது எப்படி காலையில கொண்டு போய் கொடுப்பீங்க? இப்பவே நடுராத்திரி ஆயிடுச்சு. என்கிட்ட ஒரு ஃபேக்டரி சாவி இருக்குல்ல, ஒரு ஆட்டோ பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டேன்னா சரக்கெல்லாம் ஏத்திட்டு கொண்டு போய் நேரா டெலிவரி போட்டு வந்துருவேன். சரி, பாத்து போயிட்டு வாங்க. நான் பாத்துறேன்.
மிளகாய இடிக்க வைக்கிறீங்க? இருங்கடி. என்ன உள்ள ஏதோ சத்தம் கேக்குது. பூர்ணிமா, அடி பாவி, இப்படி பண்றியே? எத்தனை பேரோட உழைப்ப இப்படி வீணடிக்கிறிய? பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எங்க குடும்பத்து மேல திருட்டு பட்டம் கட்டினல, நீ வசமா மாட்டினடி. செவந்தி,